அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கவிருப்பது குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்கள். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய குரு பயிற்சி. இந்த இடைப்பட்ட காலத்துல குரு பயிற்சி என்று சொல்கிறார்களே, அது என்னவென்று சிலருக்கு குழப்பம் எழும். இந்த குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு குறுகிய காலத்தில் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு அதிச்சாரமாக பெயர்ச்சியாகி வரக்கூடிய அக்டோபர் 18, 2025 முதல் 5 டிசம்பர் 2025 வரை சுமார் ஒரு 48 நாட்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் அதிச்சாரம் அப்படின்னா முன்னோக்கி நகர்தல் என்று அர்த்தம். அப்ப அதிச்சாரமாக பயிற்சியாகி கடக ராசியில் பயிற்சியாகி மீண்டும் வக்ரகதியாகி மிதுன ராசியில் தன்னுடைய சஞ்சாரத்தை செலுத்துவார். அப்ப சுமார் ஒரு 48 நாட்கள் கடகராசியில உச்சம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்து எந்தெந்த ராசி என்பர்களுக்கு நற்பலன்களை வழங்கப் போகிறார் என்று நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கவிருக்கிறோம். நமது சேனலை முதல் முறை பார்ப்பவர்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்தடையும். இந்த மேஷராசி அன்பர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எதையும் துணிச்சலாக செய்து முடிக்கக்கூடிய ராசி நண்பர்கள்னா இந்த மேஷராசி அன்பர்கள் தான். ஒரு செயல் நடக்காத விஷயத்த, கிடப்புல இருந்த விஷயத்த இவங்க கையில கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு வைராக்கியத்தோடு அதை செய்து முடிக்கக்கூடிய ராசி அன்பர்கள்னா அது மேஷராசி அன்பர்கள் தான். அப்ப இப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு இப்ப கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரித்து நிறைய இன்னல்களை தந்து கொண்டிருக்கிறார். 7.5 சனி வந்துட்டாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு மந்த நிலை வரும். இந்த 7.5 சனி துவக்கத்துல இருந்தே பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல விரும்பத்தகாத இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு நடந்திருக்கும். அதே நேரத்துல ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் ரீதியாக நிறைய விரயங்கள், நஷ்டங்கள் இருந்திருக்கும். வேலையாட்களால் நிறைய தர்ம சங்கடங்கள் சந்தித்து வந்திருப்பீர்கள். தொழில் ரீதியாக நிறைய போராட்டங்கள் இந்த சனி பகவானால் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுடைய ராசிநாதனுக்கு அதிநட்பு கிரகமாக குரு பகவான் வருகிறார். அப்ப எந்த ஒரு நிலையிலும் பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசி அன்பர்களுக்கு நல்லதை செய்யத்தான் முற்படுவார். அப்ப 4ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில இருந்து தன்னுடைய பலன்களை இந்த மேஷராசி அன்பர்களுக்கு வழங்கப் போகிறார். அப்ப 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கும்போது முதல்ல அவர் கேந்திரஸ்தானத்துல இருக்கும்போது அவருடைய 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்துல சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற சனி பகவானை பார்வை செய்கிறார். முதல்ல இந்த அதிச்சார குரு பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7.5 சனியோட தாக்கம் குறையும். வேலையில இருந்த இடர்பாடுகள், தர்ம சங்கடங்கள் அனைத்தும் விலகும். விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கேந்திரஸ்தானத்துல பலம் பெற்ற நிலையில இந்த குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அவர் பாக்யாதிபதியாக இருக்கிறார். இந்த மேஷராசி என்பர்கள் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த அதிச்சார குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்கு. நீண்ட நாட்களாக எனக்கு வீடு அமையல, ஒரு இடம் ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார், ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த இடம் அமையல,
அதே நேரத்துல 9ஆம் இடங்கிறது தந்தையினுடைய சொத்துக்களை குறிக்கும். அப்ப பாக்கியாதிபதியே இந்த இடத்துல 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால வீடு, வண்டி, வாகனம் போன்ற அமைப்புகள்லாம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அமையக்கூடும். அப்போ புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. அதே நேரத்துல பாக்கியாதிபதியே 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால தந்தையோட சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அப்ப தந்தையோட சொத்துக்கள்ல ஏதேனும் வில்லங்கள் இருந்தால் அந்த சொத்துக்கள் உங்களுக்கு பாகப்பிரிவினையாகி உங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கப் பெறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 4ஆம் இடத்திலிருந்து இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா, குரு பகவானுக்கு 3 விதமான பார்வை உண்டு. தான் இருக்கும் வீட்டிலிருந்து 5, 7, 9ஆம் வீட்டை பார்வை செய்வார். அப்ப ராசியிலிருந்து கடக ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிக வீட்டை பார்வை செய்கிறார். அப்ப விருச்சிக வீடு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடாக வருகிறது. அப்ப 8ஆம் இடங்கிறது துர்ஸ்தானமாச்சு. தீமைகள் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் இல்லை. அப்ப 8ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னரின் வருமானத்தையும் சொல்லும். அப்ப உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அவர்கள் மூலமாக நல்லது ஒரு பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தால் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் வரும். உங்களுடைய மனைவியும் இப்ப வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்துக்காக பொருளாதார முன்னேற்றத்துக்காக பாடுபட போகிறார்கள். இந்த அதிசார குறிப்பேற்கட்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கு வருமானம் உயரப் போகிறது. 8ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல்ல உள்ள சிக்கல்கள் குறையும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் வரல சார், கடன் கொடுத்துட்டேன் திருப்பும் வரல, அந்த பணம் இப்போது வரும். தொழில் ரீதியாக நிறைய போராட்டங்கள் இருக்கு சார். தொழில் ஸ்தானத்தையே குரு பகவான் பார்த்துட்டார். அதுவும் பாத்தீங்கன்னா உச்சம் பெற்ற நிலையில பார்க்கிறார். தொழில் விருத்தியாகும். புதிய தொழில் முயற்சி வெற்றி அடையும். 10ஆம் இடத்தை குரு பார்த்துட்டா உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். தொழில் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு குழப்பமான நிலையை இந்த 7.5 சனி காலத்துல, 7.5 சனி துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு இருந்திருக்கும். இப்ப இந்த குரு பகவான் வந்துட்டா உங்களை சுத்தி இருப்பவர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து பொருளாதார முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு நல்வழி கொடுப்பார்கள். அப்ப இதுவரைக்கும் உதவாதவங்கள்லாம் இப்போ முன் வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு அவர்களும் பாடுபடுவார்கள். பொதுவா 7.5 சனி வந்துட்டாலே பாத்தீங்கன்னா உதவி கிடைக்காது. எல்லா விஷயத்தையும் நம்ம தான் போராடி செய்யணும். அதான் 7.5 சனியோட பலன். அப்ப இந்த குரு பகவான் வந்துட்டாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவி கிடைக்க போகிறது. இந்த 12ஆம் இடம்ங்கிறது விரயத்தையும் சொல்லும், இடமாற்றத்தையும் சொல்லும். அப்ப சனி பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக குரு பகவான் சனியை பார்க்கிறார். 12ஆம் இடத்திற்கும் அந்த பார்வை வெளிகிறது. நீங்கள் விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அரசு துறையில இருக்கீங்க, ரொம்ப நாள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கல, எனக்கு டிரான்ஸ்ஃபரே கிடைக்கல சார், டிரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த அதிசார குறிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த முயற்சி வெற்றி அடையும். 4ஆம் இடத்திற்கு உச்சம் பெற்ற நிலையில குரு பகவான் இருக்கும்போது, சுகஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில இருக்கும்போது தாயாருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு வரும். தாய் வழி சொந்தங்கள்லாம் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள். தாய் வழி உறவினர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் வரும். சுகஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறார். உடல் ரீதியான தொந்தரவுகள் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கப்பெற்று அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் இருந்து விடுபட போகிறீர்கள்.
பாக்யாதிபதியே 4ஆம் இடத்துல இருக்கிறார். நீங்க செய்த வழிபாடு, நீங்கள் செய்த அந்த புண்ணியத்தின் வெளிப்பாடு இப்ப இந்த அதிச்சார பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வெளிப்பட போகிறது. 12ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருந்துட்டாலே நிறைய பயணங்களை ஏற்படுத்துவார். நிறைய ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்துவார். அப்ப நீண்ட தூரம் பிரயாணத்தையும் ஏற்படுத்துவார். அது ஆன்மீக பயணமா இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கெல்லாம் உங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு. இந்த அதிச்சார குரு பயிற்சி தடைபட்டிருந்த அனைத்து விஷயங்களையும் இந்த குறுகிய காலத்துல செய்து முடிக்க போகிறார். ஐயா, ரொம்ப நாள்ல ஒரு விஷயம் கிடப்பிலே கிடக்கு, ஒரு சொத்து விற்பனையாகல, அல்லது புதிய சொத்து என்னால வாங்க முடியல, ரொம்ப நாள் முயற்சி செஞ்சு அதை நான் செய்ய முடியாம இருக்கு. இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் பாத்தீங்கன்னா இனிமேட்டு மாறப்போகுது. 10ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருந்து 7 சனியில நடந்துகிட்டு இருக்கும் போது குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். லாபாதிபதியாகிய சனி பகவானையும் பார்வை செய்கிறார். தொழில் மூலமாக உங்களுக்கு லாபம் கிட்ட போகிறது. இதுவரைக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு பலனே இல்லாம கிடப்பில இருந்த அனைத்து விஷயங்களும் பாத்தீங்கன்னா இந்த அதிச்சாரகத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர் முன்னேற்றமாக உங்களுக்கு நிகழப்போகிறது. சனி பகவான 12ஆம் இடத்துல இருக்க சனி பகவான குரு பார்க்கிறார். கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் உண்டு. 12ஆம் இடங்கிறது போகஸ்தானம். அப்ப நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த அதிச்சார குரு பயிற்சிக்கு அப்புறம் உண்டு. நீண்ட நாட்களாக நான் வரன் தேடி சோர்வு அடைஞ்சிட்டேன் சார், எனக்கு வரன் அமையவே இல்லை அப்படின்னு நீங்க சோர்வு அடைஞ்சு இருந்தீங்கன்னா இந்த அதிச்சார குரு பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு திருமண வரன் அமையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அதிச்சார குரு பயிற்சிக்கு அப்புறம் நிகழவிருக்கிறது. அப்போ எந்த ஒரு நிலையிலும் பாத்தீங்கன்னா இந்த அதிச்சார குரு பயிற்சியால மேஷராசி என்பவர்களுக்கு முதல்ல 7 சனியோட தாக்கம் குறையும். சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் தேடி வரும். நீண்ட நாட்களாக உடல் ரீதியான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். ஏன்னா சுகஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறார். அடுத்து வேலையில இடமாற்றம், நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் காத்திருக்கிறது. நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, திடீர்னு அந்த இடமாற்றம் நிகழும். 12ஆம் இடத்த குரு பகவான் பாக்கியஸ்தானம், அதாவது 9ஆம் பார்வையாக பார்வை செய்கிறார். உங்களுடைய குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கிறது. 12ஆம் இடத்த குரு பார்த்துட்டாலே சுப வரையம் வரும். 4ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப உங்களுடைய அந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள்லாம் இந்த அதிச்சார குரு பயிற்சியில நிகழவிருக்கிறது. வண்டி வாகனம் புதுசா வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அதிச்சார குரு பயிற்சிக்கு அப்புறம் நிகழும். அப்ப இந்த அதிசார குரு பயிற்சியில ஒரு பக்கம் 7 சனி நடந்து கொண்டிருந்தாலும் நிறைய நன்மைகளை அடையக்கூடிய ராசி அன்பர்கள்னா இந்த மேஷ ராசி அன்பர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.